அதனால டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு கைது நடவடிக்கையே தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு உத்தரவு. ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ்ல ஒரு அற்புதமான உத்தரவு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு. வழக்கு போடுங்க, கைது நடவடிக்கை தேவையில்லை அப்படிங்கிறது. இதையெல்லாம் மேற்கோள் காட்டலாம். இதை அதிகாரிகளே மேற்கோள் காட்டுவாங்க, நாம காட்ட வேண்டியதில்லை. சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட் ஆர்டர் இப்படி இருக்கு சார், இப்ப போய் அரெஸ்ட் பண்ணீங்கனாலும் ஓன் பெயில்ல விட்டுருவாங்க, தேவையில்லாம நமக்கு தான் சார் கெட்ட பேர் ஏற்படும், இவங்களே சுட்ட தோசையை திருப்பி சுடுவாங்க. அப்ப இந்த கூட்டணி அமைவால மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, இது நாள் வரை திமுகவின் பேச்சை கேட்டு ஆட்டம் போட்ட அதிகாரிகள் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர்ல பொதுக்கூட்டத்துல பேசும்போது ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கரூர்ல ஒவ்வொருத்த மேலையும் 6 வழக்குகள் அதிமுகவுக்காக செயல்பட்டவன் மேல இருக்கு. ஆட்சி மாறும் காட்சி மாறும் பொய் வழக்கு போட்ட அதிகாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி என்ன செய்யணுமோ செய்வோம் அப்படின்னு பகிரங்கமா பேசியிருக்காரு.